விஜய் வந்து இன்னைக்கு பரப்புரை ஆரம்பிக்கிறாரு. இந்நிலையில கிட்டத்தட்ட 23 நிபந்தனைகளை ஒரு எதிர்கட்சிக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பிடிப்பிடிப்பு இல்லாம தலைவர் விஜய்க்கு இந்த அளவுக்கு பிடிப்பு காரணம் அதை வந்து பயப்படுத்தாது அரசு. பையன்லாம் கிடையாதுங்க, இதெல்லாம் நாங்களும் கடந்து வந்தவங்கதான். 20 ஆண்டு காலத்துக்கு முன்பு நம்ம கேப்டன் முதல் கட்சி ஆரம்பித்த போது என்ன இருந்ததோ அதுதான் நான் இப்ப விஜய்கிட்ட பாக்குறேன். மேபி உங்களுக்கு புதுசா இருக்கலாம். நான் வந்து தலைவர் கூடிய நாங்கெல்லாம் வாழ்ந்திருக்கோம். விஜயும் நாங்க சின்ன பிறகு பார்த்திருக்கிறோம். கேப்டன் ஆரம்பிச்ச அந்த கட்சி 2025 தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் 20 ஆண்டு காலம் நாங்கள் எத்தனையோ சவால்கள், எத்தனையோ விதமான இடையூறுகள் எல்லாம் கடந்துதாங்க நாங்க இன்னைக்கு இந்த 21ஆவது ஆண்டு அடியெடுத்து வைக்கிறோம். இப்போ காவல்துறை வந்து வெறுமனே இந்த தடை போடுறாங்க 19 ரூபா நம்ம சொல்லிட முடியாது. நாளைக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தா அவங்க யார் பதில் சொல்லுவாங்க? அதனால பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. அதனால வந்து நம்ம வந்து அப்படியே ஒரே ஒரு கண்ணோட்டத்துல அவங்க வந்து தடை பண்ற அவர் வந்து இல்லாம அப்படி கிடையாது. அவங்க வந்து இந்த குறிப்பிட்ட டைம்குள்ள இங்கெல்லாம் முடிக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த கூட்டத்துக்கு அது சாத்தியம் இல்லை. பாப்போம், இப்பதான் வந்திருக்காரு. நான் டிவில பாத்துட்டு தான் வந்தேன். இன்னும் ஸ்பீச் ஆரம்பிக்கல. எப்படி இன்னைக்கு ஃபுல் டே போகுதுன்றதை நான் பார்த்துட்டு அவர் அறிக்கை கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இல்லாத கருத்து எனக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு. அது வந்து எந்த அரசியல் கட்சிகளுக்கும் இல்லாத நெருக்கடி வந்து எனக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அதை நம்ம எப்படி பண்ணுவோம்? அது அவர் சொன்ன கருத்து நீங்க அவர்கிட்ட தான் பதில் சொல்ல. இப்ப நான் தெளிவா உங்களுக்கு 20 வருஷமா டிராவல் பண்ணிருக்கீங்க. அவருடைய கருத்துங்கிறது நீங்க வந்து இல்ல அவர் கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நாங்க கேப்டன் கூடயே வாழ்ந்தவங்க. கேப்டனுக்கு எப்படி எல்லாம் இடையூறுகள் கொடுத்தார்கள் என்பது எங்களுக்கு நல்லா தெரியும். அதையெல்லாம் தாண்டி வர்றதுதாங்க அரசியல். நம்மளுக்கு இடையூறே இருக்காது, எந்த ப்ராப்ளம் இல்லாம அப்படியே போய் அடைஞ்சிட முடியுமா ஒரு இடத்த? அப்படி கிடையாது. ஒரு சின்ன ஒரு விஷயம்னாலும் நம்ம ஒரு சேலஞ்ச் சந்திக்காம ஒரு வெற்றி யாருமே பெற முடியாது. கண்டிப்பாக பல்வேறு விதமான இடையூறுகள், சவால்கள் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி வருவதுதான் அரசியல். அதுல இருந்து வந்து வெற்றி பெறுவதுதான் மக்கள் ஆட்சி. கட்சி தொடங்கும் போது தேமுதிக கட்சி தொடங்கும் போது சரி, கமலஹாசன் கட்சி தொடங்கும் போது சரி, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து உங்க கூட சேர்ந்தாங்க. நம்ம வந்து அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கட்சியை வந்து எடுத்து கொள்ளக்கூடிய நிலைமையில் நம்ம இருந்தோம். ஆனா நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது எந்த விதமான அரசியல் கட்சி தலைவர்களோ இல்ல சினிமா செலிபிரிட்டியோ இதுவரைக்கும் அவர்கிட்ட போகல. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இது வந்து வின் பண்ணக்கூடிய சாத்தியக்கூட அவர் இருக்காரு. நீங்க புரியாம என்கிட்ட கேள்வி கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். கேப்டன் கட்சி ஆரம்பிச்சப்ப எந்த தலைவர் கேப்டன் சப்போர்ட் பண்ணாங்க? ஒரு நிமிஷம், நீங்க நான் சொல்ற நிமிஷம் கேளுங்க. கேப்டன் கட்சி ஆரம்பித்த போது எந்த தலைவர்கள் கேப்டனுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க? எந்த மீடியா ஆதரவு தெரிவிச்சாங்க? எந்த கேப்டனே நடிகர், சினிமா உலகில் கடந்த ஒரு பல ஆண்டுகள் இருந்துதான் அரசியலுக்கு வந்தார். எந்த ஒரு செலிபிரிட்டியோ ஒரு சினிமா பிரபலமோ கட்சி கேப்டனோட கட்சியில இணைந்தாங்க? கிடையாதுங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஒத்தை மனிதராக சுயம்பாக கட்சியை ஆரம்பிச்சு, சரிங்களா, அவர் மக்களுக்காக அவர் எடுத்துக்கிட்ட பயணத்துல பல்வேறு இடையூறுகளை தாண்டி யார் சப்போர்ட் இல்லாம தான் எதிர்நீச்சல் போட்டுதான் ஜெயிச்சார் கேப்டன். ஒரு குறுகிய காலத்தில் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்ற முதல் தலைவர் கேப்டன் தான். அதனால இதெல்லாம் இருக்குங்க அரசியல். இதெல்லாம் இல்லாம இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க எல்லாம் பிரஸ் பீப்புள், உங்க ஜாபுக்கு நீங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க டெய்லி சந்திக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இது அரசியல். ஏறக்குறைய 2 கட்சிகள் இங்க வந்து இமாலய அளவு பெரிய கட்சிகள் இருக்கு, நேஷனல் பார்ட்டிஸ் இருக்கு, மத்த எல்லா கட்சிகளும் இருக்கு. வான்னு அப்படியே வழி விட்டுருவாங்க. தடைகள் இருக்கும், தடைகளை முறித்து வருவதுதான் வெற்றி. மேடம், தமிழக அரசியல வந்து ஆளும் கட்சி ஆண்ட கட்சி ரெண்டுமே போட்டியா மாறி மாறி வந்துக்கிற சூழ்நிலையில முதல்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு, ஒரு நடிகரா கட்சி ஆரம்பிச்சு, இப்ப வந்து புதுசா ஒரு அரசியல் கொள்கை கூட்டணி வந்துச்சதுல இடந்தர்றேன்னு சொன்ன அரசியல் கொள்கை வந்து விஜயோட கொள்கை என்ன நினைக்கிறீங்க? முதல்ல நடிகரா வந்து கட்சி ஆரம்பிச்சாருன்னு கேப்டன் தாங்க அதுக்கு உதாரணம். இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு சொல்றேன். நீங்க இன்னைக்கு சொல்றீங்க முதலா நடிகராக வந்து கட்சியை சுயம்பா ஆரம்பிச்சது கேப்டன் தான். இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டு அதர்ஸ். எம்ஜிஆர் அவர்கள் கூட திமுகவில் இருந்து பிரிந்து வந்துதான் அதிமுகவை உருவாக்கினார். பட் கேப்டன் ஒருத்தர் தான் சுயம்பா தனியாக வந்து களம் கண்டு கூட்டணியே இல்லாமல் 2011 வரைக்கும் தனி நபராக யார் சப்போர்ட் இல்லாம அவர் வந்து நிரூபிச்சிருக்கார்.
இதெல்லாம் சாதாரண சவால் கிடையாதுங்க. இது மிகப்பெரிய சவால். அந்த சவால்களில் வென்றவர் கேப்டன். அதனால இன்னைக்கு விஜய் அவரை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வர்றார். வாழ்த்துக்கள். இன்னைக்குதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீச் கொடுக்க போறாருங்க. நான் பார்த்துட்டு நாளைக்கு என் கருத்து. அரசியல் கூட்டணி நம்ம இப்ப ஒரு கட்சி எப்படி பாக்குறீங்க நீங்க அவரை? இல்லைங்க, ஆட்சி அது கேளுங்க. ஒன் லைன்ல நீங்க கேட்கலாம். கூட்டணி மந்திரி சபை உங்களுக்கு கருத்து என்னன்னு நான் பல வாட்டி சொல்லிட்டேன். கூட்டணி வந்து இன்னைக்கு வந்து ஆட்சியில் பங்கு என்பதை நாங்க வரவேற்கிறோம் நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு ஃபுல் அதிகாரம் ஒரே இடத்துல இல்லாம எல்லாருக்கும் பகிர்ந்து தரப்படும் போது கேள்விகள் கேட்க முடியும், மக்களுக்கு இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் என்பது என் கருத்து. ஏற்கனவே நான் பதிய வச்சேன். பல்வேறு தரப்பினர் அதிமுக ஒன்றிய நினைக்கிறாங்க. எதிர்காலத்துல தேமுதிக கூட்டணி வச்சு பட்சத்துல அதிமுக ஒன்றிய நீங்க சொல்லுவீங்களா? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு நான் ஃபர்ஸ்ட் டேவே சொல்லிட்டேங்க. சென்னையில இருந்து கிளம்புறது ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்லயே நான் சொல்றேன். யாருமே ஒன்னா இருந்தாதாங்க அது பலம். பிரிஞ்சது எப்படிங்க பலம்? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு.